ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். நன்மை செய்யும்படியாய் நாம் உணர்த்துவிக்கப்படுகிறோம். நன்மை செய்யும்படியான எண்ணம் இருக்கும்போது நன்மையானவைகளை பற்றி கொள்ள வேண்டும். நன்மையானவைகளுக்குள் நம்மை உட்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்மிடத்திலிருந்து ஒரு நன்மையானது பிறக்கும். ஆகவேதான் தீமையை விட்டு விலகவும் தீமையை வெறுத்து விடவும் இந்த வசனம் நம்மை உணர்த்தி சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, சகோதர சிநேகத்திலே பெருகத்தக்கதாக அன்பு எந்த சூழ்நிலையிலும் உண்மையாய் வெளிப்படுகிறதா இருக்கட்டும். வேறு ஒரு தோற்றத்தை அது ஒருபோதும் காட்ட வேண்டாம். மாயமற்ற தன்மை நம்முடைய அன்பில் விளங்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.